அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. நான் திருப்பூர்ல இருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி. இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள். எப்பயுமே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேறு எல்லா கிரக பார்வையோட குரு பார்வை கோடி நன்மை தரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐதீகம். அப்படி இருக்கும் பொழுது ராசியாதிபதியை குரு பகவான் வக்ர பார்வை அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது இது ஒன்றிற்கு மேற்பட்ட தடவை செய்யறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இப்போ ஒரு விஷயத்துக்காக நம்ம கிளம்பி போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாவது தடவை போகும்போது தான் அது சக்சஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ ஒன்றிற்கு மேற்பட்ட தடவை அலைச்சல் திருச்சல்களை கொடுத்து ஒரு விஷயம் நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதுவரையிலும் பாத்தீங்கன்னா திருமண காலகட்டங்கள்ல இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப ஏற்ற காலகட்டங்கள். நிறைய முன்னாடி பார்த்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாயிட்டு பொண்ணு தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ரொம்ப ஏற்ற காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு நபரை இணைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அது போக ஏதாவது விற்காத இடம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் விற்பனை ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டங்கள். புதிய தொழிலை ஆரம்பிக்கிறது, தை மாசம் வந்தோடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு. எப்பயுமே ராசியாதிபதிய அதாவது ராசிய குரு பகவான் பார்வை செஞ்சிட்டு இருக்கார், ராசியாதிபதி பார்வை செய்கிறார். இதுவே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தானே. எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக்க கூடிய பக்குவத்தை கொடுப்பார், தாங்கிக்க கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுப்பார். ஒருத்தவங்க அவங்களுக்கு நிகரானவங்க யாராவது அந்த கஷ்டத்துல பங்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இதான் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது. இந்த காலகட்டங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது, ஒரு கலையில் உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ரொம்ப ஏற்ற காலகட்டங்கள். தை மாதம் அப்படிங்கிறது புதிய வழி பிறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையுமே. அப்ப கலைக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய கலை கற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். அது போக புதிய முயற்சியில சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பும் அப்படிங்கிறது உண்டு. இதுவரையிலும் விற்காத இடங்கள், காலி இடங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா விற்பனையாகும். அதுவும்